வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ராம்ஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராம்ஸ் நல்லா பிஞ்சு மூசா முள் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை பாதி மூசு போதுங்க, அதை கட் பண்ணிக்கிறேன். நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஒரு இதுக்கு மட்டும் தோலை கட் பண்ணி காமிக்கிறேன். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ப்ராம்ஸு கட் பண்ண தெரியாது, தோல் சீவ தெரியாது, அதை கட் பண்ணி காமிச்சுக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ப்ராம்ஸு தோல் கட் பண்ணுறது. கட் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அலசிட்டு வந்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அலசிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வெயிட்டை போட்டுக்கலாங்க. ஆவி வந்துருச்சு. விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஆவி அடங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். சின்ன கப்பில் 1 கப் எடுத்துருக்கேங்க தேங்காய். 2 பூண்டு பல் 2 பெருசாக எடுத்திருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு 5-6 பல் போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக பூண்டு போட்டே ஆகணுங்க. ப்ராம்ஸ் ரொம்ப வாய்வு. கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே போடாதீங்க, கொல கொலன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க. பேன் வச்சு ஆயில் விட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன பட்டை துண்டு போட்டுக்கலாம். ஒரு நட்சத்திர பூ போட்டுக்கலாம் சின்னதாக. ஒரு 50 கிராம் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அலசிட்டு. தக்காளி சின்னதாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 4-5 போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப பெருசாக போடாதீங்க, புளிப்பு கொடுத்துரும். வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாங்க. வெந்திரிச்சுங்க. தக்காளி மசியம் காட்டி இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பஞ்சு போல் வெந்திருக்குங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. ப்ராம்ஸு கடலைப்பருப்பு 2ஐயும் போட்டுக்கிறேன். இது 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் வேணுன்னா போட்டுக்கலாங்க. இப்போ 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சா தான் மிளகாயோட காரம், உப்பு, தக்காளியோட புளிப்பு எல்லாம் அதில் ப்ராம்ஸில் சாருங்க. முடியை திறந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி குறைஞ்சோடனே தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். தண்ணி வற்றிருச்சுங்க.
இப்போ அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க, பத்தலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பவுலில் மாற்றிக்கிறாங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.